Hi, good morning and welcome back to my channel. Okay, so இன்னைக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா Chinagrass எடுத்து வச்சிருக்கேன். அகர் அகர்னு சொல்லுவோம். So இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு plant based option, like vegetarian option னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் ஒரு ஜெல்லி ரெசிபி நான் ஷேர் பண்ணிருக்கேன். So அது வந்து ஜெலட்டின்ல பண்ணினது. So gelatin வந்து ஒரு நான்வெஜ் ஆப்ஷன் தான், லைக் அது சொல்லுவாங்க எலும்பு அனிமல்ஸோடைய போன்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் Chinagrass ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த Chinagrass வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து இப்போது வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, சம்மர் சீசன் ஆகிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு நாள் பண்ணிங்கன்னா 2-3 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்காக கொடுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு சில்டு டெசர்ட் தான். ஸோ பசங்களுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ப்ராபப்ளி இந்த சம்மரில் சளி பிடிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ வருவோம் இப்போ எப்படி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய Chinagrass. ஸோ வைக்கல் மாதிரியே தான் இருக்கும், கிராஸ் மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். பொடி பண்ணுறது அப்படின்னா பல்ஸில் வந்து ஒரு 4-5 தடவை வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா பவுடர் ஆகிடும். பாருங்கள் இதை மாதிரி ஆகிடும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப ஃபைனலாக ஆகாது, பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக நீட்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து தண்ணியில் கரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பேக்கேஜோட ரேட்டு வந்து 24-25 ருபீஸ் தான் இது. ஸோ அதனால் ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அண்ட் பர்டிகுலராக ரம்ஜான் டைமில் நிறைய விற்பாங்க சூப்பர் மார்க்கெட்ஸில். ஸோ நீங்கள் ரம்ஜான் டைமில் வந்து இதை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை மாதிரி பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா தேவைப்படுற டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த அகர் அகர் வச்சு ஒரு ஜெல்லி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இன்றைக்கி நாம் இந்த சீசனில் கிடைக்க போகிற மேங்கோவை வச்சு தான் ஒரு ஜெல்லி பண்ண போகிறோம். பர்டிகுலராக ரம்ஜான் டைமில் இந்த Chinagrassல புட்டிங் செஞ்சு நிறையா பேர் எடுத்துப்பாங்க. ரீசன் என்னென்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால். ஸோ பாருங்கள், இப்போ வந்து அந்த Chinagrassை வந்து நான் தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது சோக் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு 1/2 hour சோக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுப்பில் போட்டிங்கன்னா கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஹார்டாக இருக்கிறது வந்து நல்லா சாஃப்டாக இதை மாதிரி ஆகிடும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேக்கெட் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து அரை பேக்கெட் வந்து நான் அது மாதிரி சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 கப் 2 கப் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மத்தியில் நான் வந்து மேங்கோஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்தது ஒரு மேங்கோ எடுத்துக்கிறோம். ரொம்ப கொலன்னு இருக்க மேங்கோ எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மேங்கோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேங்கோ எடுத்துகிட்டு பீலர் வச்சு மேலே இருக்க தோலெல்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதை மட்டும் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நான் வந்து இப்போ அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. ஸோ இது நல்லா கரையிட்டோம். ஸோ இப்போ வந்து 1/2 ஆஃப் த மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி தோல் எடுத்துகிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா பியூரி எடுத்துக்க போகிறேன். தண்ணி சேர்க்காம தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த சீசனில் மேங்கோ கிடைக்கிறதுனால நான் மேங்கோ ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ராபெரியில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் வந்து பசங்க சாப்பிடல அப்படின்னா கூட நீங்கள் இதை மாதிரி ஒரு ஜெல்லியாவோ ஒரு புடிங்காவோ நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அண்ட் ரொம்ப ஜில்லுன்னு தான் இதை சர்வ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நல்லா ஜில் பண்ணிவிட்டு அன்மால் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் ஜில்லுன்னு இருக்குமே அப்படின்ற அந்த பயமெல்லாம் வேணாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அகர் அகர் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஜெல்லியோட ஷேப் வந்து அப்படியே தான் இருக்கும். ஜெலட்டின் மாதிரி அந்த ஜெலட்டின் வந்து என்ன ஆகணும், ஃபார்ம் வந்து கொஞ்சமாக வேறு மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் Chinagrassை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் வைக்கிறீங்களோ அதே ஷேப்பு அது ரீட்டைன் ஆகும் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமும் கூட. ஸோ அதனால் நீங்கள் நம்பி ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மேங்கோஸை வந்து நான் வந்து அரைச்சி பியூரி பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து அந்த மேங்கோஸை அரைச்சிட்டு நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதில் சங்க்ஸாக எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா மழைன்னு அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் ஜெல்லி சாப்பிட்றப்போ அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதில் சங்க்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு அங்கங்கே வந்து
சங்க்ஸ் தெரியும். மேபி உங்களுக்கு வந்து மேங்கோஸ் குட்டி குட்டியாக பிட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து நான் நல்லா கம்ப்ளீட் பியூரியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பியூரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மேங்கோ வந்து புளிப்பாக இருக்கா இல்லை ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அதை பொறுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை புளிப்பாக இருந்ததுன்னா உங்களோட சுகரோட குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா சுகரை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை மேங்கோவோட டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அரைச்சிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ இது நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு நம்ம போட்ட சைனா கிராஸ். இன்றைக்கி இதை தான் மோல்டாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பேக்கிங் ட்ரே. இது வந்து 1 kg ஸ்கொயர் ட்ரே. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஷேப் ரொம்ப அழகாக வரும் இதில் பண்ணணும்னா. நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். லைக் காஃபி கப்ஸ்லலாம் கூட பண்ணலாம், இல்லை பேப்பர் கப்ஸில் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி கிளாஸ் பவுல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ ஷேப் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஸோ நம்ம போட்ட இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். குட்டி குட்டி பிட்ஸாக இருக்கிறப்பவே தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா கரையணும், இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியிருக்கு. கரைஞ்சதுக்கப்புறம் நான் இதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். அண்ட் ஒரு சின்ன டிப் இங்கே நான் சொல்கிறேன். நீங்கள் சைனா கிராஸ் புட்டிங் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா காய்ச்சிங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களோட ஜெல்லி வந்து நல்ல அழுத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல அழுத்தமாக நல்ல ஷேப் ரீட்டைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா காய்ச்சலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு கொஞ்சம் கொலக்கொலா வளவலான்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அடுத்தது இதில் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சுகரோட குவான்டிட்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கையளவு தான். ஸோ நீங்கள் வந்து சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் செக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையிட்டோம். ஸோ சுகர் ஆட் பண்ணி சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நாம் வந்து மேங்கோ பியூரியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்னென்ன வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளெயினாக மேங்கோ பியூரி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பாலும் சேர்த்து ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வந்து அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ பால் ஃப்ளேவர் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பால் அண்ட் மேங்கோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளெயினாக மேங்கோ பியூரி ஆட் பண்ணியும் நம்ம செய்யலாம். அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ளெயின் ஜெல்லியை முதல்ல ஒரு லேயர் செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மேங்கோ பியூரி ஆட் பண்ணி அதை வந்து 2வது லேயர் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதை மாதிரி கொதிச்சு ரெடியாக இருக்கலாம். இதில் வந்து கொஞ்சத்தை வந்து அந்த ட்ரேயில் ஊற்றி செட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு சின்ன லேயருக்காக நான் வந்து அந்த பிளெயின் சைனா கிராஸு சுகர் அந்த மிக்சரை ஊற்றிருக்கேன். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இது செட் ஆகிடும். அண்ட் அதுக்குள்ளார நம்ம மேங்கோ பியூரி ஆட் பண்ணி அடுத்த லேயருக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போது இருக்கிற மிக்சரில் நமக்கு தேவையான அளவு இந்த மேங்கோ பியூரி ஆட் பண்ண போகிறேன். அண்ட் நல்ல எல்லோ கலர் பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து எல்லோ கலர் லிக்விட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அமேசானில் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு செட் ஆஃப் 8 கலர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அரௌண்ட் 180 என்னமோ கிடைக்கிது. உங்களுக்கு அதில் பிங்க், ப்ளூ, க்ரீன் எல்லா கலருமே அதில் வந்துடும். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியான டெசர்ட்ஸு இல்லை புட்டிங்ஸ் அண்ட் ஈவன் கேக்ஸ்க்கெல்லாம் கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அமேசானில் இது கிடைக்கிது, நீங்கள் ட்ரை பண்ணி அதை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் மேங்கோ பியூரியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த மேங்கோவை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேங்கோ பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு தேவையான அளவு எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ட்ராப் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்ல எல்லோ கலர் கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் இதை மேலே ஊற்றி திரும்பவும் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது ஃப்ரிட்ஜில் இருக்கிறத நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரிட்ஜிலேருந்து நான் இதை எடுத்துகிட்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். ஸோ இது மேலே நீங்கள் தாராளமாக அதை ஊற்றலாம். பட் அது என்னென்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க. ஏன்னா ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து இந்த ஜெல்லி மேலே ஆல்ரெடி செட் ஆகிருக்க ஜெல்லி மேலே நான் ஊற்ற போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றிட்டேன்.
ஸோ இதை திரும்பவும் கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சிங்கன்னா செட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாவே போதும். ஸோ 1 hourல எப்படி செட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் ஒரு 3/4 மணி நேரம் தான் நான் வந்து செட் பண்ணேன். 3/4 மணி நேரத்துலேயே நல்ல கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து அன்மோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அன்மோல்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டேன்னு இப்போ இதில் வந்து 2 லேயராக நமக்கு தெரியுது. ஸோ இதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நம்மளோட ஜெல்லி. ஸோ நம்ம பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணும், நம்ம அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சணும் நம்மளுடைய சைனா கிராஸை. ஸோ இப்போ 2 லேயர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 3ஆவது லேயர் வேறு ஏதாவது ஃப்ரூட் ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேரியேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கிறது தான். ஸோ பால் ஆட் பண்ணலாம், நட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம். அந்தந்த சீசனில் கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதர்வைஸ் நீங்கள் இது வருஷம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய ஒரு டெசர்ட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.